வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக பண்ணுற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 8 பூண்டு, 6 காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வேக வைங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்செல்லாம் ரெடி பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சி பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீனில் மசாலாவை இந்த மாதிரி தடவிக்கலாம். மீனில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி தடவி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பொரிச்ச மீன் குழம்பு தான் ரெடி பண்ணுறோம். இது வந்து நார்மல் மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நார்மல் மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அடுத்து மீனை வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. டீப் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமாக பொரிஞ்சாலே போதும். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே 1/2 கப் புளி கரைச்சதை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக கரைச்ச புளியை சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு காரமும் புளியும் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. அடுத்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டா சூப்பரான பொரிச்ச மீன் குழம்பு ரெடி. இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் மீன் குழம்பு வைக்காதுங்க. இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.